நீர்வளத்துறையின் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தல், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்கள், முதன்மை தலைமை பொறியாளர் சென்னை, அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலாவதாக, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியை ஆழப்படுத்தி கொள்ளளவினை ரூபாய் 120 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ள மறு கட்டுமானங்களை திறந்து வைக்குமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டங்களில் திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்களின் அருகே ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட பாலாறு அணைக்கட்டினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காணொலி வாயிலாக நன்றி தெரிவித்தல். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நந்தகுமார், சுருக்கமா பேசி முடிங்க. ஓகே அண்ணா. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாள், அணையே இல்லாத ஊருக்கு அணைக்கட்டு என்று பல நாள் சட்டமன்றத்தில் பேசினேன். இந்த அணையை நான் முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக கட்டித் தருவேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கே சொன்னார். முதலமைச்சராக வந்தார். இது 4.5 வருட காலம் ஏன் கட்டவில்லை என்று கேட்பார்கள். ஒன்றிய அரசின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனுக்காக காத்திருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் சற்றேறக்குரிய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி விவசாயிகளின் பால் வார்த்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 173 கோடி ரூபாய் ஒரு புதிய அணையை தந்து என்னுடைய அணைக்கட்டு தொகுதி மக்களின் விவசாயிகளின் பால் வார்த்த தலைவர் தளபதி அவர்களுக்கு அணைக்கட்டு தொகுதி மக்களின் சார்பில் என்றென்றும் 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 பெரிய கரகோஷத்தோடு நாங்கள் நன்றியோடு இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அணை வருவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும், பெருவுதவியாக இருந்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அனைத்து அரசு துறை செயலர்களுக்கும், நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, என்றைக்கும் அணைக்கட்டு தொகுதி மக்கள் உங்கள் பின் நிற்பார்கள், இந்த நன்றியை என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் 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 கரகோஷத்தோடு தலைவர் தளபதிக்கு நன்றி சொல்வோம். நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. நீர்வளத்துறையின் முடிவுற்ற மற்றும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீர்வளத்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, எங்கள் நீர்வளத்துறையில் எங்களுக்கு அரிய பல திட்டங்களை பெற்று தந்து எங்களை வழிநடத்தி செல்லும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அவர்களுக்கு நீர்வளத்துறையின் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நீர்வளத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துறை சார்ந்த செயலர் அவர்களுக்கும் நீர்வளத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.